பிரதமர் நரேந்திர மோடியை மிகவும் அசிங்கமாக காங்கிரஸ் சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கூட பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒன்று குறிப்பிட்டு அவங்க சொன்னது, இவர் வசமாக சிக்கியிருக்கிறார் அமெரிக்காவிடம், அதுவும் டொனால்டு ட்ரம்ப்பிடம். அவர் மிரட்டுறாரு, எதை வச்சு? எப்ஸ்டீன் ஃபைலை வச்சு அப்படின்னு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அவருக்கும் அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தப்போ கூட இன்னும் நெருக்கமாக அங்கே இருக்கக்கூடிய பல ப்ரொஃபஸர்ஸ் பேசியிருக்காங்க. இவளை வந்து பெரிய ஐக்கானாகவும் அவ்வப்பொழுது ஒரு இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு வர்றது மாதிரியும் அவர் ஒரு ரிசோர்ஸ் பர்சனல்லாம் கூட அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இப்பொழுது செய்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த லிங்க் 2 ஹார்வர்டுக்கும் எப்ஸ்டீனுக்கான லிங்க்கும் இப்பொழுது மேலதிகமாக நடந்த விசாரணையில் அது அமெரிக்க அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வெளியிட்டிருக்காங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மனிதனுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அதை வைத்து தன்னுடைய அரசியல் நோக்கங்களையோ மற்ற நோக்கங்களையோ செயல்படுத்தக்கூடிய தன்மை ரொம்ப நாளமா பல இடங்கள்ல இருக்கு. நம்ம நாட்டு வரலாற்றுலையும் பார்க்குறோம். இட்பினாவோட தொடர்பு யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. ஒரு பார் டெண்டர் எப்படி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வரக்கூடியவரை வளைத்து போட்டு இந்த நாட்டினுடைய பல விஷயங்களை மாற்ற முயற்சி பண்ணார் நம்ம பார்க்கிறோம். 2 பேரையும் யாருன்னு சொல்லல, இல்லைன்னா தெரியும். என்ன அந்த நேரு குடும்பம் காந்தி குடும்பம், காந்திக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம் நேரு குடும்பம், காந்தே குடும்பம். சரி, வாசகர்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கிறது. இதுல பாருங்க, நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம அன்னை தெரசான்னு சொல்லி நம்ம அப்படியே உயர்வாக புனிதராக பட்டம் கொடுத்து பார்க்கக்கூடிய அந்த தெரசா, அவர் வந்து பல இடங்களிலே குழந்தைகளை விட்டிருக்கிறார். பெண் குழந்தைகளை குறிப்பாக சொல்ல போனாலும் குழந்தைகளை கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து 10 கோடி ரூபாய் அளவுக்குலாம் குழந்தையை வித்திருக்காங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு அவர் பேர இருக்கிறது. ஆனால் வந்து எந்த குற்றச்சாட்டுல அவர் மேற்கொண்டு அந்த குற்றச்சாட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியாதபடி அவரை காப்பாற்றியது என்னன்னா, அந்த பணத்தெல்லாம் வந்து வாட்டிக்கனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உலகம் முழுக்க பரவக்கூடிய அந்த வாடிகன் என்கின்ற அந்த பவர்ஃபுல் சர்ச் லாபி வந்து அவரை காப்பாற்றி இருக்கிறது. ஆனாலும் கூட 2 விஷயம் நான் சொல்ல வரேன் இந்த சமயத்துல. இவர் நிறுவிய அந்த நிறுவனத்தம் மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் நிறுவனத்தினுடைய கிளை ஒன்று வாஷிங்டன் டிசியில இருந்திருக்கிறது. 2012 வரைக்கும் இயங்கியது. அங்க வந்து அனாதை குழந்தைகளுக்கான காப்பகம். 2012 அமெரிக்க நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையான குழந்தைகள் பாதுகாப்புக்கான சட்டத்தை போட்ட அடுத்த நொடியே அந்த வாஷிங்டன் டிசியில் இருந்த அந்த குழந்தைகள் காப்பகம் மூடப்பட்டு விட்டது. அதுல இருந்த குழந்தைகளை என்ன ஆனாங்க, அதுக்கு முன்னால இருந்தவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாது. இது ஒரு கேள்வி. இன்னொன்னு, இந்த தெரசாமையாவோட நெருங்கிய நண்பராக இருந்த அந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸ் நெருங்கிய க்ளோஸ் அசோசியேட் மேக்ஸ்வெல் என்கிறவர் இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் எப்ஸ்டீன். இதெல்லாம் நீங்க கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த உலகம் முழுக்க உள்ள இந்த மாதிரி குழந்தைகளை வைத்து நடக்கூடிய பல மோசமான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு சர்ச்சு பின்னால் இருக்கின்ற புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்ப இங்க வருவோம், ஹார்வர்டுக்கு வருவோம். ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை பத்தி நம்ம நாட்டுல வந்து அதுல படித்த ஒரு பெரிய மேதை பசி என்று சொல்லப்படக்கூடிய ப. சிதம்பரம் இப்ப இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு மூலையில வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மோடி போயிருக்கிற காரணத்தினால ஹார்வர்டுல அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி இல்லை அப்படிலாம் சொல்லி கணக்கு பண்ணாங்க இல்லையா. இப்ப இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு அந்த எப்ஸ்டீன் வந்து கிட்டத்தட்ட $97 லட்சம் கொடுத்திருக்காரு நன்கொடை. அப்ப எத்தனை கோடிகள் கணக்கு பண்ணணும், இன்ட்டு 100 போடணும் இல்லையா. அத்தனை கோடிகள் வந்து பணம் கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்தாரு? கொடுத்ததுக்காக அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்களாம். அந்த ரூம்ல ஒரு பெரிய விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார், அவருடைய படம்லாம் இருக்குமா. அப்போ 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனை பண்ண ஒரு ஆளு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் யூனிவர்சிட்டியில அவனுக்கு ரூம் கொடுத்து படம் கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய எல்லாமே கொடுத்து அப்படி பண்ணின ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் நம்முடைய பசி. அப்ப இவருக்கும் அந்த எப்ஸ்டீனுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க? ஆமா, நான் கேட்கிறேன். இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டி லட்சணம் பாருங்க, பெருமையா பேசுறாங்க இல்லையா, ஹார்வர்டு அண்ட் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி. இதே ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு தான் தமிழ் இருக்கைக்காக நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வராக போகிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தார். அந்த தமிழ் இருக்கையினால என்ன தமிழ் வளர்ந்ததோ எனக்கு தெரியல. அதனால இன்றைக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஃபைல்ஸ் வந்து
அந்த எப்ஸ்டீனுக்கும் ஹார்ட்வேர்க் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் வெளியில் வந்திருக்கு. ஏஐ வைத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு லேட் ஆகும். அதனால ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவே புரட்டி போடும் போல தெரிகிறது. அதனால உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. இந்த ஹார்வர்ட் போல பல இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உலகம் முழுக்க வந்து பல டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய பல வேலைகளை வந்து ஆராய்ச்சி என்ற பேர்ல நம்ம நாட்டு, குறிப்பா நம்ம நாட்டுக்கு மேல பல அந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க. அந்த செய்த கர்ம வினைக்கான பலன்களை ஹார்வர்ட் அனுபவிக்க போகிறது என்று நினைக்கிறேன்.